திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இணைய போகிறார்கள் என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும், தமிழகத்தில் கூட்டணிக்கு அச்சாணி திமுக தான் என்றும் குறிப்பிட்டு பேசியுள்ளார் செல்வ பெருந்தகை. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவாரா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகையின் பதிலை தற்போது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். யாரெல்லாம் திமுக கூட்டணியில் இணைவார்கள் என்பது தொடர்பாக திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ், திருமாவளவன் இருவரும் சந்தித்து பேசினால் இடைவெளி குறையும் என்றும் பேசியுள்ளார் செல்வ பெருந்தகை. இது தொடர்பாக நம்முடைய பேச மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஐயநாதன். ராமதாஸ், திருமா ஆகிய இருவரும் திமுக கூட்டணியில இணைவதற்கு இசைவாக பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் திமுக கூட்டணி பலப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கின் அடிப்படையில் செல்வ பெருந்தகை எவ்வாறு பேசியிருக்க கூடும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றாக ஒரே அணியில் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றிய காலத்தில் அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒத்துழைப்பை தந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்கள். ஆனால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து மறுபடியும் ஒரு சாதிய போக்குடன் சத்திரியர், அதன் பிறகு தனித்த பிற்படுத்தப்பட்டோர் கூட்டணி இப்படி என்றால் சொல்லி அதை தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான ஒரு அரசியல் அமைப்பாக அந்த கட்சியை கொண்டு சென்று விட்டார் ராமதாஸ் ஐயா அவர்கள். அதன் பிறகு அது அப்படியே சமூக அளவிலும் அந்த பிளவு இறங்கிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீடித்த ஒரு பிளவு இதுவரை அதை பற்றி ராமதாஸ் ஐயா ஒருபோதும் கண்டுகொண்டதில்லை, அந்த கட்சியினரும் கண்டுகொண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திருமா அவர்களும் இவர்களும் பேசினால் சரியாகிவிடும் என்று சொல்வதற்கு அதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்று நடந்தால் கூட அது கீழே அந்த சமூகங்களுக்கு இடையிலான ஒரு அரசியல் சமூக ஒற்றுமையாக இருக்குமா என்பது சந்தேகம். ஏனென்றால் இது ஒரு சமூக அரசியல் பிரச்சனை. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய, அந்த எளிய மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை எல்லா விதத்திலும் ஒரு எதிரிகளாக சித்தரித்து ஒரு அரசியலை செய்துவிட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் வசதிக்காக ஒரு கூட்டணி ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இவர்கள் இருவரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்களாக அது இரண்டு சமூகங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா கடந்த காலங்களில் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தேர்தலையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்ல எதிரிகளும் இல்ல அப்படிங்கிற ஃபார்முலா இங்க ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? இங்க ஒர்க் அவுட் ஆகாத காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுமே ஆழமான சமூக பின்னணியை கொண்ட அரசியல் கட்சிகள். மற்ற கட்சிகளைப் போல ஒரு பொதுவான கட்சிகள் அல்ல. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் இணைந்து செயல்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் உள்ளபடியே ஒரு சமூக நல்லிணக்கம் மிகப்பெரிய அளவில் நிலவியது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வன்னியர் சங்க கொடியை எல்லாம் திருமாவளவன் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் அம்பேத்கர் சிலையை ஐயா ராமதாஸ் திறந்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து திடீர்னு விலகி இந்த காதல் திருமணம் அப்படியெல்லாம் சொல்லி அது தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு எதிரிகளாக, சமூக எதிரிகளாக சித்தரித்து அவர் முன்னெடுத்த அரசியல் மிகப்பெரிய அளவிற்கு அது தாழ்த்தப்பட்ட மக்களையும் அவர்களினுடைய ஏகோபித்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளையும் காயப்படுத்தி விட்டது. எனவே அந்த இடத்திலிருந்து அதனால்தான் சொன்ன இந்த சமூக அரசியல் பிரச்சனை என்று, இது வெறும் அரசியல் பிரச்சனையாக இருந்தால் நீங்க சொல்லக்கூடிய அந்த அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்கின்ற அந்த கோட்பாட்டிற்கு வரலாம். ஆனால் இது சமூக அரசியல் இணக்கப்பாடு ஏற்பட்டு சிதைக்கப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட பின்னணி. அப்போ அந்த இடத்துல எவ்வாறு திருமாவளவன் அவர்களால் விட்டு தந்துக்கு இறங்கி வர முடியும்? அப்படி இறங்கி வந்து அது எப்படி பார்க்கப்படும் என்றால், அரசியலுக்காக திருமாவளவன் தனது சமூகத்தினுடைய நலனை திறந்து விட்டார். நிச்சயமா இது வெறும் அரசியல் பிரச்சனை இல்ல, சமூக அரசியல் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஐயநாதன். ராமதாஸ், திருமா ஆகிய இருவரும் நெருக்கமாக இருந்தவர்களே, எனவே அவர்கள் இருவரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ரீதியில் பேசியுள்ளார் செல்வ பெருந்தகை. இது தொடர்பான கூடுதல் கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். ராமதாஸ், திருமா ஆகிய இருவரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? செல்வ பெருந்தகை சொல்றதை பத்தி உங்களோட பார்வை என்ன? செல்வ பெருந்தகை கூறுவதில் சில உண்மைகள் இருக்கின்றன, அதை மறுப்பதற்கில்லை. வன்னியர் சங்க கொடியை திருமா ஏற்றி வைத்திருக்கிறார். அதே போல விசிக கொடியை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதே மாதிரியான ஒரு முயற்சி 1985-86 காலகட்டத்தில் நாங்களும் எடுத்தோம். அதாவது அப்போது
இளைய பெருமாள் அவர்கள், அவர் வந்து காட்டுமன்னார் கோயில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர். இப்போ செல்வ பெருந்தகை என்ன பதவியோ அந்த பதவி. டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இளைய பெருமாள் அவர்களும் எங்கள் அலுவலகத்தில் சந்தித்து பேசி 2 சமூகங்களுக்கு இடையே நிலவ வேண்டிய ஒற்றுமை எல்லாம் பற்றி பேசி அதற்கு பிறகு பொது வெளியிலும் தோற்றமளித்தார்கள். ஆனால் அது கைகூடவில்லை. காரணம் அந்த ஓட்டு வங்கி தான். அரசியல் என்று வரும்போது ஓட்டு வங்கிகள் வேறு வேறு. அதை பராமரிக்க வேண்டிய கடமை தலைவர்களுக்கு வருகிறது. திருமாவுக்கான பிரச்சனை என்னவாக இருக்கும்? திருமாவின் ஓட்டு வங்கி இப்போது கொஞ்சம் விஜய் பக்கம் சரிந்திருக்கிறது. எனவே தனது ஓட்டு வங்கி அவர் வந்து நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் அன்புமணி பின்னால் ஒரு பெரிய பிரிவு போய்விட்டது. அன்புமணி தரப்பு அதிமுக கூட்டணிக்கு போய்விட்டது. டாக்டர் ராமதாஸ் தரப்பு தனியாக இருக்கிறது. அவர்களுக்கு கூட்டணி தேவைப்படும். அப்படி என்றால் ராமதாஸ் வந்தால் திருமா திமுக கூட்டணி நீடிக்க வேண்டும். ஆனால் திருமாவுக்கு அதில் அரசியல் பின்னடைவு இருக்கிறது. எனவேதான் இது சாத்தியப்படவில்லை. மீண்டும் மீண்டும் திருமா என்ன சொல்கிறார் என்றால் பாமக இடம்பெறும் கூட்டணி என்று சொல்கிறார். ஆனால் பாமக என்பது இன்றைக்கு தேதிக்கு அன்புமணியிடம் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அன்புமணியிடம் தான் இருக்கிறது. அப்படி என்றால் டாக்டர் ராமதாஸ் இடம்பெறும் கூட்டணி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமதாஸ் அவர்களும் திருமாவளவும் ஒரே கூட்டணியிலே இருப்பது என்பது சாத்தியம் இல்லை. செல்வ பெருந்தகை கூறுவது அவரது விருப்பம், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது அரசியல் சூழலில் சாத்தியம் இல்லை. கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், சமகால அரசியல் இயக்கவியல், அது ரொம்ப முக்கியம். எந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கோ அது சாத்தியம் இல்லை என்பதுதான் எனது பார்வை. நிச்சயமா இது ராமதாஸுக்கு தன்னோட அதிகாரத்தை தக்க வைக்க ஒரு கிரிப்பா இருக்குமா? இந்த இணைப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு என்னென்ன சாதகங்களை கொடுக்கும்? ராமதாஸ் அவர்களும் திருமாவளவரும் ஒரே கூட்டணியில இருந்தால் அன்புமணி அவர்களின் காலம் தான் வலுப்படும். அதுல காரணம் வந்து அந்த ஓட்டு வங்கி அப்படியான ஓட்டு வங்கி தான். 85 இருந்து எனக்கு நன்றாகவே தெரியும். பாமக தோற்கொலாவில் நான் பேசியிருக்கிறேன். எனவே அது ராமதாஸ் அவர்களுக்கான அரசியல் அது நிலை பெறும். ஆனால் ஓட்டு வங்கி வந்து அன்புமணி பக்கம் போய்விடும். அன்புமணி கூட அதை எதிர்பார்ப்பார், அது நல்லதுதான் என்று கூட நினைப்பார். திருமாவுக்கு அப்படி இல்லை. அவரை பொறுத்தவரை அவருக்கு அரசியல் இருக்கிறது. அவர் எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும். கூடுதல் இடம் எதிர்பார்க்கிறார் அவர். எனவே இது சாத்தியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அங்கு 2 பிரிவுகள் வந்து விட்டன. ஒரு பிரிவு திமுக கூட்டணியை எதிர்க்கிறது. அதில் சில தலைவர்கள் இருக்கிறார்கள், தனியான முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இன்னொரு பிரிவு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது. அதில் தான் செல்வ பெருந்தகை போன்றோர் இருக்கிறார்கள். காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்று எந்த தரப்புக்கும் தெரியாது. எந்த முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிளவு ஏற்படத்தான் செய்யும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பிளவு ஏற்படத்தான் செய்யும். இதையெல்லாம் ஒரு சரி கட்டுவதற்கு அரசியல் முயற்சியாக திருமாவளவன் ராமதாஸ் இணைப்பு சாத்தியம்தான். காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா அந்த காலகட்டம் என்பது பாமக ஒற்றுமையாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தின் உதாரணம் இந்த இணைப்பு அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசேஷா.